கர்த்தருடைய நாமத்துக்கு மேம்பட்டதாக மறுபடியும் ஒரு சிறிய செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வீடு ஆகிய ஆதாமின் சரீரம் என்ற தலைப்பில் இந்த செய்தியை தியானிக்க போகிறோம். இது என்ன ஒரு புதிய செய்தியா என்று நினைப்பவர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு சென்றுவிடலாம். தேவன் எளிமையில் மறைந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது ஆதாமின் சரீரமானது தேவனுடைய வீடாக இருக்கிறது. அது எப்படி என்பதை நாம் பார்க்கிறோம். இதை நான் உங்கள் மத்தியிலே ஒரு பெரிய செய்தியாக கொண்டு வரவில்லை, ஒரு சிறிய நினைப்பூட்டுதலாக கொண்டு வருகிறேன். இந்த செய்தி நினைப்பூட்டுதல் முடிவிலே நாம் இன்னும் மேலான காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆதியிலே தேவன் ஆதாமை உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வைக்கிறார். தேவன் ஆதாமை உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வைத்து அவர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த நாட்களிலே அங்கே அவர்களுக்கு அந்த பூமியின் மீதுள்ள சகலத்திலும் ஆளுமை தன்மையை கொடுக்கிறார். நாம் அதை வாசிக்கிறோம். ஆளுமை தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள். பறவைகளை சிருஷ்டித்து மிருகங்களை சிருஷ்டித்து தேவன் ஆதாமிடத்தில் கொண்டு வரும்போது அவன் அவர்களுக்கு பெயரிட்டு அழைக்கிற ஒரு நபராக அங்கே இருந்தார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அவைகளுக்கு பெயராயிற்று. இவ்விதமாக சர்வ சிருஷ்டியின் மேலும் அவன் ஒரு அதிகாரத்தை உடையவனாக இருந்தான். இந்த பூமியில் மேலே ஒரு ஆளுமை தன்மையுடனாக இருந்தார். நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும் போது ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று தமிழிலே வாசிக்கிறோம். அப்போ ஆங்கிலத்திலே வாசிக்கும் போது ஆதாம் தேவனுடைய குமாரனா இருந்தார். அப்போ தேவனுடைய குமாரனா இருந்த ஆதாம் எல்லாவற்றின் மேலும் ஒரு ஆளுமை தன்மையுடனாக இருக்கிறார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஆதாமுடைய சரீரத்தை சிருஷ்டித்து அந்த சரீரத்திலே தேவன் வாசம் கொள்ள விரும்பினார். நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். பவுல் தமது நிருபங்களை குறிப்பிடுகிறார், நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று. ஆகவே இது நமக்கு ஆதாமின் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று கூறுவதில் புதிதான ஒரு விஷயம் அல்ல. அது ஒரு புதுமையான ஒரு விஷயம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று கூறியிருக்கிறார். மாம்சத்தில் பிறந்த நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்படும் போது தேவனுடைய கைகளினால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆதாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறான் என்பதில் என்ன ஒரு ஆச்சரியம்! இதைத்தான் நாம் இங்கே தியானித்துக் கொள்ள வேண்டும். தெரிந்த பகுதியைத்தான் நான் உங்களுக்கு இங்கே இடத்துல நினைப்பூட்டுகிறேன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சிறிய குழந்தைகளை எடுத்துக்கொள்வோம். பெற்றோர் அவைகளுக்கு உணவை ஊட்டி பராமரிக்கிறார். சில நேரங்களிலே பார்த்தால் அந்த குழந்தைகளே உணவை அவர்களை எடுத்து சாப்பிடுகிறார்கள். அவர்கள் எடுத்து சாப்பிடும் போதும் உணவை அவர்களுக்கு ஊட்டும் போதும் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறதை நாம் காண முடிகிறது. அதே போல நீங்கள் இதை தியானித்து அதன் ஆழங்களை புரிந்து கொள்வதற்கும் தேவ ஆவியானவர் இடத்திலிருந்து, அதாவது இன்னொருவர் மூலமாக புரிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் உண்டு. இது எல்லோருக்கும்
அந்த ஒருவர் உணவை ஊட்ட முடியாது. நாம் வேறொரு பகுதிக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு இதற்காக நீங்கள் பிற செய்திகளை நீங்கள் அதை கேட்க முடியும். பாருங்க, இப்போ நாம ஊட்டப்படுகிறோம், உணவு ஊட்டப்படுகிறோம். எங்கே இதை எப்படி நான் உங்கள் மத்தியில் கூறுவேன்? மகா பரிசுத்தலத்திற்குள் சென்ற பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தரம் அங்கே உள்ளே சென்று வந்த பிரதான ஆசாரியன் வெளியே வந்து முதலாம் கூடாரத்தையும் கடந்து பலிபீடத்தையும் தாண்டி பிராகாரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அதை போதிக்கிற ஒருவனாக இருக்கிறான். ஆகவே தான் இந்த கடைசி காலத்தில் ஒரு செய்தியை நாம் ஒரு இடத்தில் பெறுகிறோம் என்றால் அவன் செய்தியாளனாக இருக்கிறான். அவன் ஒரு செய்தியாளன். செய்தியை கொடுக்கிறவன் செய்தியாளன். செய்தியை பெறுகிறவர்கள் அவர்கள் மற்ற ஜனங்களாக இருக்கிறார்கள். தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், இதில் தவறாக பொருத்தி விடாதீர்கள். மகா பரிசுத்த தலத்திற்குள் சென்று வந்தவன் தான் அங்கே செய்தியாளனாக அவர் காட்சியில் முன்பாக நிற்கிறார். அதைத்தான் நான் இந்த இடத்துல நினைவு கூட்ட விரும்புகிறேன். அப்படி என்றால் இன்றைக்கு மணவாட்டிக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. மணவாட்டி ஊழியம் என்றால் என்ன? மணவாட்டி ஊழியம் என்றால் என்ன? மணவாளனே அவளுக்குள் வாசமாக இருந்து மற்றவர்களுக்கு செய்தி கொடுப்பது. அவருடைய ராஜ்யத்தில் ராஜஸ்திரீகள், மர்மனையாட்டிகள், கன்னிகைகள் இவ்விதமாக பல்வேறுபட்டவர்கள் இருக்கிறாலும் என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி, பட்டத்திராணியாக முடிசூட்டப்படுகிற அந்த மணவாட்டி அந்த ஒருத்திக்கு தான். ஆகவே மணவாட்டிக்கென்று ஒரு ஊழியம் உண்டு. மணவாட்டி அந்த ஊழியத்தை செய்கிறார். ஆகவே தான் நான் சொன்னேன், தானாக தம்மை சாப்பிடுகிறதுக்கும் ஒருவரால் ஊட்டி விடப்படுவதற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கிறது. ஊட்டி நாம் இன்னொருவரால் செய்தியை பெறுகிறோம் என்றால், இன்னொரு மனிதனால் நாம் செய்தியை பெறுகிறோம் என்றால், நிச்சயமாக இந்த நிகழ்காலத்தின் அடிப்படையில் அந்த செய்தியை இன்னொரு மனிதனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வானே ஆனால் அவன் மணவாட்டியாக இருக்க முடியாது. ஏனென்றால் எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். இப்பொழுது நான் இந்த செய்திக்கு போல்வோம். ஆதாமின் சரீரம் தேவனுடைய வீடாக இருக்கிறது என்றால் சிந்திக்கணும். இது தெரிந்த பகுதி, எளிமையான பகுதி என்று நினைக்கிறவர்கள் கடந்து சென்று விடுங்கள். உண்மையிலே இது எளிமையான பகுதி தான். நாம் இதை இதனால் வரைக்கும் எவ்விதமாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று உரிமை கோருகிறவர்களாக இருக்கிறார். அப்படியானால் இந்த செய்தியை தேவ ஆவியானவர் உங்களுக்கு எந்த விதமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் சற்று பொறுத்திருந்து பாருங்கள். இப்பொழுது மறுபடியும் சொல்கிறேன், தேவனுடைய வீடாகிய ஆதாமின் சரீரம், ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் நம்முடைய சரீரம். இந்த ஆதாமுடைய 7ஆம் தலைமுறையாகிய ஏனோக்கு, ஆதாமுடைய 7ஆம் தலைமுறையாகிய ஏனோக்கு
தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். ஆதாமுடைய 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இப்போ இந்த ஆதாமும் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் ஆதாமோடு உலாவுகிறவராக இருந்தார். பகலின் குளிர்ச்சியான வேளைகளே தேவன் ஆதாமோடு நடக்கிறவராக இருந்தார். அங்கே நாம் ஏனோக்கை பார்க்கும்போது ஏனோக்கு தேவனோட நடக்கும் ஒரு மனிதனாக இருந்தார். தமிழ் வேதாகமத்தில் ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டுதான் என்று கூறப்பட்டுள்ளது. ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும்போது ஏனோக்கு தேவனோட நடக்கிறவன் என்று அங்கே சொல்லப்பட்டுள்ளது. தேவனை நடந்த ஒரு மனுஷனாக இருந்தார். ஆகவே ஆதாமும் தேவனோட நடந்தான், ஏனோக்கும் தேவனோட நடந்தான். அப்படியானால் ஆதாமுக்குள்ளும் தேவன் வாசமாக இருந்தார். இந்த ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்குள்ளும் தேவன் வாசமாக இருந்தார். இதை எத்தனை பேர் எவ்விதமாக புரிந்து கொண்டிருக்கேன்னு தெரியாது. யோவான் ஊழியம் செய்த காலங்களிலும் அவனுடைய செய்தி கேட்டவர்கள் அதன் உள்ளான அர்த்தத்தை எத்தனை பேர் புரிந்து கொண்டார்கள்? அந்த நிகழ்காலத்தில் நடந்த சம்பவத்தை எத்தனை பேர் புரிந்து கொண்டார்கள்? அவன் வார்த்தை அவர்கள் முன்பாக வைக்கிறான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி. இப்பொழுது எத்தனை பேர் அந்த வார்த்தை எத்தனை பேரால் புரிந்து கொள்ளப்பட்டது? அதே போல ஒவ்வொரு இதிலையும் நாம் பாருங்கள், எத்தனை பேரால் புரிந்து கொள்ளப்படுகிறோம். அப்போ இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்னோன்னு அங்கே மிக மிக சொற்ப ஜனங்கள், அதாவது ஒரு சில பேர் மாத்திரம் அவருக்கு பின் செல்கிறார்கள், அவர்களால் புரிந்து கொள்ளப்படுகிறது. அதே போல இப்போ ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு தேவனோடு நடக்கிற மனுஷன், ஆதாம் தேவனோடு நடக்கிற மனுஷன். இப்ப ஏனோக்குடைய சரீரம் தேவனுடைய வீடாகிய ஆலயமாக இருந்தது. ஏனோக்குடைய சரீரம் தேவனுடைய வீடாகிய ஆலயமாக இருந்தது. முதலாம் ஆதாமுடைய சரீரம் தேவனுடைய வீடாகிய ஆலயமாக இருந்தது. இங்கே ஏனோக்குடைய 7ஆம் தலைமுறையில் உள்ள ஏனோக்குடைய சரீரம் தேவனுடைய வீடாகிய ஆலயமாக இருக்கிறது. இது சற்று ஒரு குழப்புகிற மாதிரி தெரியும். ஏனென்றால் நான் வேறு இந்த செய்தி நடுவில் சில விளக்கங்களையும் கூறுகிறேன். மகாபரிசுத்தத்தில் போயிட்டு வந்தவன், அவன் செய்தியை பெறுகிறவன், செய்தியாளன், இது கொஞ்சம் குழப்புற மாதிரி தெரியும். ஆனால் இது குழப்புகிறதல்ல, இது குழப்புறதல்ல. இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து இருக்கிறார்கள். அப்போஸ்தலருடைய செய்தி உலகத்தை கலக்கிறது ஒன்றாகத்தான் இருந்தது. இப்பொழுது நான் இந்த இடத்துல கூறுகிறேன், தேவனுடைய வீடாகிய ஆதாமின் சரீரம் ஆதாம் பாவத்துக்குள்ளான போது தேவன் அவனை விட்டு விலகினார். ஆதாம் பாவத்திற்குள்ளான போது தேவன் அவனை விட்டு விலகினார். அவன் ஆளுமை தன்மை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்து போனான். அது இது. அப்போ ஆதாமின் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு அங்கே மரணத்தை காணவில்லை. நிச்சயமாக ஆதாமின் தான் மரணத்தை சந்திக்க கூடாது. நீ புசிக்கு நாளில் சாகவே சாவா என்று அங்கு கூறப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இப்படியே நாம் 2ஆம் ஆதாமுக்கு வருவோம். 2ஆம் ஆதாம் பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவனுடைய சரீரமாக இருந்தார். அவர் பூமியில் பிரவேசிக்கும் போது எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் என்று அங்கே சொல்லப்பட்டது. எது? அது மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட சரீரமா? இல்லை, கன்னியின் கற்பப்பைக்குள் உருவாக்கப்பட்ட சரீரம். ஒரு கன்னிகையின் கற்பப்பைக்குள் உருவாக்கப்பட்ட சரீரம். நான் என் தாயானுடைய கற்பத்தில் உருவாக்கப்பட்டேன். என் தாயானுடைய கற்பத்தில் உருவாக்கப்பட்டேன். நன்றாக கவனிக்க வேண்டும். என் தாயானுடைய கற்பத்தில் உருவாக்கப்படும் போது என் தாயானவள்
என்னை பெற்ற என்னுடைய மாம்ச சற்றத்தை பெற்றெடுத்த என்னுடைய தாயானவள் கன்னித்தன்மையை தாண்டியவளாக இருந்தாள், கன்னித்தன்மையை இழந்தவளாக இருந்தாள். ஒரு கணவனும் மனைவியும் அல்லது ஒரு ஆணும் பெண்ணும் சரீர பிரகாரமாக இணையும் போது அந்த பெண்ணினுடைய அல்லது அந்த மனைவியினுடைய அந்த கன்னித்தன்மையானது இழந்து போகிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாளோ கன்னித்தன்மை இழந்து போவதற்கு முன்பதாகவே அவருடைய கற்பப்பைக்குள் தேவனுடைய குமாரனை சுமக்கிறவளாக இருந்தார். அதான் ஒரு கன்னிகை கற்பவதியாகிற ஒரு காரியம். இந்த நீங்களும் நானும் அப்படி இல்லை. நம்முடைய தாயானவள் கன்னிகையா இருக்கும்போது நம்மை கற்பம் தரிக்கவில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய காரியங்களை தேவன் இயற்கையிலே எவ்விதமாக வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த 2ஆம் ஆதாம் கன்னி என்ன செய்கிறார்? இந்த கன்னி வயிற்றிலே உருவாகிறார். உருவாகி அவர் அந்த ஒரு காலம் வரும்போது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார். நமக்கு தெரியும், அவர் ஒரு நேரம் வரும்போது தேவனுடைய ஆலயமாக இருந்தார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே அதை எழுப்புவேன். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த தேவனுடைய ஆலயமாகி இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், நான் பேசுகிற வார்த்தையை நீங்கள் கூர்மையாக எடுக்க வேண்டும். நான் அதில் முத்து பவளங்களை ரத்தினங்களை சிதற விடுவேன். நீங்கள் அதை எடுத்து கோர்த்து மாலையாக்கி ஒரு உருவம் கொடுக்கணும். வார்த்தைகளை இந்த இடத்துல சிதற விடுவேன். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் இந்த வார்த்தையின் இந்த இதை கோர்வையாக்கி கொடுக்கணும். ஏதோ மணவாளன் விட்டு சென்ற ஊழியத்தை மணவாட்டி செய்கிறார். அவளுக்கென்று கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் நின்று கொண்டு, அவளுக்கென்று நியமிக்கப்பட்ட ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய ஊழியத்தை செய்கிறாள். இதுதான் மணவாட்டியுடைய ஊழியம். இது மணவாட்டி அல்லாதவர்கள் இதை கேட்டுத்தான் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். மணவாட்டி ஊழியத்தின் கீழாக இருக்கிறவர்கள் தான் மணவாட்டி அல்லாதவர்கள் நித்தியத்துக்குள்ளே வழி நடத்துகிறார்கள். இப்போ இந்த 2ஆம் ஆதாமுக்குள்ள இருந்த இயேசு கிறிஸ்து அந்த பாருங்க, அவருடைய சரீரம் ஆலயமாக இருக்கிறது. அங்கே தேவன் வாசமாக இருக்கிறாரு. ஏற்ற நேரம் வரும்போது, அதான் 1ஆம் ஆதாம் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 1ஆம் ஆதாம் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர், 2ஆம் ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்போ அதான் என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம்னு அங்கே சொல்லிட்டார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ளே எழுப்பு. அப்போ அவருடைய சரீரம் அங்கே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இப்போ அப்படியே நீங்கள் வந்து எபேசியா காலத்தில் வரும் பாருங்க, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். இந்த அன்பு என்னது? ஆவியா இருக்கிறது. அன்பு தேவனாக இருக்கிறார். இப்ப என்ன ஆகுன்னா, ஆதியில் உள்ளவர் தேவனுடையவர்கள், அவர்கள் தேவனுடைய ஆலயமாக இருந்தனர். ஆதியில் இருந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயமாக இருந்தனர். ஆதி அன்பு எப்படி கைவிடப்படுகிறது? அந்த ஆலயத்துக்குள் வாசமாயிருந்த தேவன், அன்பாக இருக்கிற தேவன் அவரை விட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர்றார். அதான் ஆதி அன்பு கைவிடப்படுகிறது. காட் இஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப ஆதியிலே இருந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவனை சுமக்கும் தேவனுடைய ஆலயமாக இருந்தார்கள். அந்த அன்பு கைவிடப்படுகிறது. இப்ப நீங்க ஏனோக்கிட்ட பாருங்க, ஏனோக்கு தேவனோட நடந்து கொண்டிருந்து காணப்படாமல் இருப்பான். தேவனை எடுத்துக்கொண்டான். அங்கே ஏனோக்கு அடமிருந்து தேவன் வெளியே வரவில்லை. அங்கே ஏனோக்கின் காலத்தில் ஏனோக்கோடு இருந்த ஆதி அன்பு கைவிடப்படவில்லை. எபேசபை காலத்தில் இருந்த ஆதி அன்பு கைவிடப்பட்டிருக்கிறது.
அன்பு அன்பில்லாதவன் தேவனை அறியான், ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப ஆதி அன்பு கைவிடப்பட்டதுன்னா ஆதியில இருந்தது. இப்போ 2ஆம் ஆதாமுக்கு பிற்பாடு 7ஆம் சபை காலத்துக்கு வருவோம். 1ஆம் ஆதாமிலிருந்து 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு, 1ஆம் ஆதாமிலிருந்து 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு மரணத்தை காணவில்லை. இப்ப 2ஆம் ஆதாமிலிருந்து 7ஆம் சபை காலத்து தூணாகிய ஏனோக்கிட்ட தான் அந்த 7ஆம் சபை காலத்துக்கு வருவோம். 2ஆம் ஆதாமிலிருந்து 7ஆம் சபை காலத்துக்கு வந்தோம்னா அங்க பாருங்க, நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த அபிஷேகம். எங்க 7ஆம் சபை காலத்துல தான் பரிசுத்த அபிஷேகம். அப்ப அங்க வந்து தேவன் அங்க அததான் அவர்கள வாசமா இருக்கிறார். இப்ப 7ஆம் சபை காலத்திலும் காலம் நிறைவேறின போறது, அவர்கள் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், ஜீவனுள்ள தேவனை தங்கள் சரீரத்தில் வாசமாயிருக்க பெற்றுக்கொண்டவர்கள் காலம் நிறைவேறும் போது நித்திரைக்கு செல்கிறார்கள். அந்த சபை காலம் முடியும் போது நித்திரை அடைந்தவர்கள், சபைக்காலம் முடியும் போது நித்திரை அடைந்தவர்கள் அங்க நித்திரை விட்டு எழும்புகிறார்கள். நாம் இதை ஓமையாக பார்த்திருக்கிறோம். 10 கன்னிகள் ஓமையிலே பார்க்கிறோம், நித்திரைக்கு சென்றார்கள் என்று. இப்ப நித்திரை விட்டு எழும்புகிறார்கள். அந்த சபை காலம் முடிந்த பிறகு அவர்கள் என்னன்னா, ஒரு கூட்ட ஜனம் அங்க உயிரோட எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இங்க வந்து நித்திரை விட்டு எழும்பியும் இவங்க எடுத்துக்கொள்ளப்படுதல வர்றாங்க. அப்போ என்ன ஆகுறதுன்னா, 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு சரீர மரணத்தை காணவில்லை. இங்கே 7ஆம் சபை காலத்தின் முடிவுள்ள அந்த ஏனோக்கை போன்றவர்கள், 7ஆம் சபை காலத்தின் முடிவில் உள்ள ஏனோக்கை போன்றவர்கள், அதாவது 7ஆம் சபை காலத்தில் உள்ளவர்கள் நித்திரைக்கு சென்றாலும் 7ஆம் சபை காலத்தின் முடிவுள்ள ஏனோக்கை போன்றவர்கள் இன்னும் மரணத்தை காணாமல் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய சரீரங்களை தேவன் வாசமா இருக்கிறார். இது கொஞ்சம் கடினமான மாதிரி தெரியும். அதான் நான் சொன்னேன், முத்துக்களை சிதற விடுவேன், நீங்கள் உங்களுடைய ஞானத்தின்படி, அதாவது நீங்களுடைய ஞானத்தின்படி அதை நீங்கள் கோர்வையாக்கி மாலையாக்கி, வார்த்தை மாலையாக்கி கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, இவன் சரீர மரணம் கிடையாது. அப்ப ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு சரீர மரணம் இல்லை. 2ஆம் ஆதாமுக்கு பிற்பாடு 7ஆம் சபை காலத்துக்கு முடிவில் உள்ளவர்களுக்கு, 7ஆம் சபை காலம் முடிந்த பிறகு உள்ளவங்களுக்கும் சரீர மரணம் கிடையாது. இதுதான் இன்றைக்கு மணவாட்டி என்று அழைக்கப்படுபவர்கள் அந்த ஏனோக்கை போன்றுதான் அங்கே காணப்படுகிறார்கள். இது தவறாக பொருத்திக் கொள்ளக்கூடாது. ஏனோக்கு தேவனோட நடந்து கொண்டிருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்கு தேவனோட நடந்து கொண்டிருந்து குமாரனையும் குமாரத்தையும் பெற்றார். நன்றாக சொல்ல வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், ஏனோக்கு தேவனோட நடந்து கொண்டிருந்து குமாரனையும் பெற்று காணப்படாமல் போனான். லவோதிக்க சபையின் காலத்தின் முடிவில் இருந்தவர்களும் ஏனோக்கு போல லவோதிக்க சபையின் காலம் முடிந்த பிறகு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களும் ஏனோக்கு போல தேவனோட நடந்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சரீரங்கள் மறுரூபமடையும் வரைக்கும், அவருடைய சரீரங்கள் மறுரூபமடைகிற வரைக்கும். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு தேவனோட நடந்து கொண்டிருந்து குமாரன் குமாரத்திகளும் பெற்றால் பிற்பாடு காணப்படாமல் போனான். இங்க 2ஆம் ஆதாமிற்கு பிற்பாடு வருகிற லவோதிக்க சபையின் காலம் முடிந்த பிறகுள்ள மணவாட்டி தேவனோடு நடந்து கொண்டிருந்து குமாரன் குமாரத்தை பெற்றால் இவளும் அந்த ஏனோக்கை போல திடீர்னு காணப்படாமல் போயிடுவார். ஆனா இவள் எடுத்துக்கொள்ளப்பட்டது உண்மை, அவருக்கு வருகை வந்தது உண்மை, இவள் எடுத்துக்கொள்ளப்பட்டது உண்மை. அந்த சர்வ மறுரூபம் இன்னை பெறல. இதுதான் நாம் இதில் புரிந்து கொள்ளணும். நான் தான் சொன்னேன், முத்துக்களை சிதற விடுவேன், மாலையாக்கி கோர்வையாக்கி காட்ட வேண்டும். பவள மாலை, முத்து மாலை, மணி மாலை, எதை கோர்வையை கோர்த்துக்கிறோம் என்றாலும் எல்லாரும் முடியாது. அதை கற்றிருந்தவர்கள் அதை புதிய வடிவம் கொடுத்து அதை மாலையாக உருவாக்குகிறார்கள். தேவ ஆவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். இப்ப இந்த காலத்துல நீ என்ன இதா இருந்தாலும் சரி, நீ மணவாட்டி உனக்கு போதிக்கணும். இந்த நிகழ்காலத்துல மணவாட்டி தான் உனக்கு அதை போதிக்கணும். அதை இந்த நிகழ்காலத்துல
ஒரு தனி மனுஷன்டத்திலிருந்து ஒருவன் ஒரு செய்தியை பெறுவானானால் நிச்சயமாக அவன் மணவாட்டி ஸ்தானத்தில் வர முடியாது. அவன் அபிஷேகத்தை பெற்றிருப்பான். அந்த அபிஷேகம் ஆத்மா போதிக்கும். இருந்தாலும் இன்னொருவருடைய மைக்கிலிருந்து ஒலிபெருக்கியுடைய இருந்து ஒன்றை அவன் பெற்றுக்கொள்வானான், நிச்சயமாக அவன் மணவாட்டியாக இருக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது, தேவனுடைய வசனங்களை தியானிக்கும் போது, அதன் பின்னால் மறைந்திருக்கிறவர்களை ஒருவன் தேவனிடத்தில் நேரடியாக பெற்றுக்கொள்வானால் தான் அவன் மணவாட்டியாக இருக்கிறான். சற்று கொஞ்சம் வித்தியாசம். ஒருவர் பேச நாம் கேட்டு, நாம் இந்த நிகழ்காலத்தில் மாத்திரம் நான் கூறுகிறேன், ஒருவர் பேச நாம் கேட்டு ஒன்றை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் நிச்சயமாக நாம் மணவாட்டியாக இருக்க முடியாது. ஒரு வரலாறு நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், ஒரு சரித்திரத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின் மறைபொருளை நீ இன்னொரு பேச நீ கற்றுக்கொள்வாயானால் நிச்சயமாக நீ மணவாட்டி ஸ்தானத்தில் இல்லை. நீ உனக்குள்ள அவருடைய ராஜ்யத்தின் பிற ஸ்தானத்தின் அங்கங்களாக அந்தந்த ஸ்தானத்தை நீ உடையவனாக இருப்பாய். முதலாம் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான், காணப்படாமல் போனான். 2ஆம் ஆதாமின் பிற்பாடு 7ஆம் சபைக்காலம் முடிந்த பிறகு அந்த ஏனோக்கை போல ஒரு கூட்டம் தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்து அங்கே என்னதான் காணப்படாமல் போகிற மருவத்தை பெற்றுக்கொள்ள போகிறது, சர்வ மருவத்தை போகிறது. சில காரியங்களை நீங்கள் தவறாக பொருத்தி விடக்கூடாது. இந்த செய்தி ஒரு வித்தியாசமான செய்தியாக இருக்கும். அப்போ நான் என்ன சொன்னேன், ஆதாமின் சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருந்தது, ஏனோக்குடைய சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருந்தது, இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருந்தது, எபேசு காலத்தின் ஆரம்பத்தில் இருந்தவர்களுடைய சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருந்தது, இப்போது லவோதிக்கே சபையில் வாழ்ந்தவர்களுடைய சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருந்தது. அதன் பிற்பாடு சபைக்காலம் முடிந்த பிறகு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த உயிரோடு இருக்கிற ஜனங்களுடைய சரீரங்களும் ஜீவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இப்போ மரணத்தை காணாதவர்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார்கள். ஏன்னா ஆலயம், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையில் மறைந்திருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்போ உங்களுடைய வெளிச்சத்தில் மற்றவங்க நடக்கிறாங்க, உங்களுடைய வெளிச்சத்தில் மற்றவங்க நடக்கிறாங்கன்னா நீ மணவாட்டி. இல்லை நீ இன்னொருடைய வெளிச்சத்தில் நீ நடக்கிறான்னா அவர் மணவாட்டி, நீ அதற்கு வேறொரு ஸ்தானத்தில் பொருத்தப்படுகிறவர். தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. என்னை கேள்வி கேட்டால் நான் உங்களுக்கு விடைகள் கூற முடியாது. தேவ ஆவியான வழி நடத்தப்படும் இந்த அதிகாலை வேளையில், நள்ளிரை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்னை எழுப்பி இந்த செய்தியின் ஆழங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் ஆழங்கள் என்று சொல்லுகிறேன், இது ஆழங்கள் இல்லை, ஆனால் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் எந்த விதமாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள்? இன்னைக்கு அப்படித்தான், எப்போது கற்றாலும் சத்தியத்தை உணராதவர்களாக இருக்கிறார்கள், எப்போது கற்றாலும் சத்தியத்தை உணராதவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு மனுஷனுடைய சுவாபமாக இருக்கிறது. புதிதாக ஏதாவது கிடைக்காதா, புதிதாக நாம் எதையாவது பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதுதான் இன்றைக்கு அநேகருடைய சிந்தனையாக இருக்கிறது. தேவன் சர்வ உலகம் முழுவதும் 12 அப்போஸ்தலரை கொண்டு அவர் தன்னுடைய செய்திகளை கொடுத்தார். 12 அப்போஸ்தலரை கொண்டு முழு உலகத்தையும், வேறு வார்த்தையில் கூறப்போனால் இந்த முழு உலகமும் 12 அப்போஸ்தலர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. அதில் இந்தியாவுக்கு வந்தது தோமா. இந்தியா என்ற இடத்தின் பங்கு தோமாவுக்கு கிடைத்தது. ஆனால் முழு உலகமும் 7 சபைக்காலங்களின் கீழ் 7 தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. முழு உலகமும் 7 சபைக்காலங்களின் கீழ் 7 தூதர்களுக்கு மூலமாக கொடுக்கப்பட்டது. பவுல் அப்போஸ்தலன் முழு உலகத்திற்கும் இஸ்ரவேல் தேசத்தை தவிர
முழு உலகத்திற்கும் தூதனாக இருந்தான். அதே போல் ஒவ்வொருவரும் எபேசு, செமிர்னா, பெர்கமு, தேத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா, இந்த ஒவ்வொரு சபையின் காலத்து தூதர்களும் முழு உலகத்திற்கும் தூதர்களாக இருந்தனர். எபேசு முதல் லவோதிக்கியா வரைக்கும் இவர்கள் தான் செய்தியாளர்கள். இந்த செய்தியாளரிடத்திலிருந்து செய்தியை பெறுகிறவர்கள், செய்தியை பரப்புகிறவர்கள் சிலவற்றை கூட்டியும் சிலவற்றை குறைத்தும் பேசுகிறதுனால், செய்தியை பிரசங்கிப்பதனால் செய்தியானது மாசுபடுகிறது. மறுபடியும் பெறுகிறேன், ஒவ்வொரு காலத்திலும் அந்த காலத்திற்குரிய செய்தியாளன் செய்தியை பெறுகிறான். 7 காலங்களில் 7 செய்தியாளர்கள் காலத்துக்குரிய செய்தியாளன் செய்தியை பெறுகிறான். அந்த செய்தியாளரிடத்திலிருந்து செய்தியை பெற்று பெறுகிறவர்களும் செய்தியை பரப்புகிறவர்களும் சிலவற்றை கூட்டியும் சிலவற்றை குறைத்தும் பரப்புகிறதுனால் செய்தியானது மாசுபடுகிறது. தேவனுடைய வார்த்தையோடு ஒன்றையும் கூட்டவும் கூடாது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒன்றையும் எடுத்தும் போடக்கூடாது. உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? இந்த கடைசி காலத்தில் அப்படித்தான். நமக்கு லவோதிக்கா சபையின் செய்தியாளர் மூலமாக முழு உலகத்திற்கும் செய்தி. ஆனால் நமக்கு ஒரு அப்போஸ்தலர் உண்டு. அது யாரு? தோமா. தோமா நமக்கு மாத்திரம்தான், இந்தியாவில் பிறந்த நமக்கு மாத்திரம்தான். ஆனா லவோதிக்கா சபையின் செய்தியாளன் முழு உலகிற்கும். புரிந்து கொள்ள சற்று கடினம் போல தோன்றும். அப்போ இதையும் தாண்டி நாம் செய்தியை எங்கேயோ தேடி செல்கிறோம் என்றால் நாம் நம்முடைய ஸ்தானத்தை முதலாவது நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீ மனவாட்டியா இருந்தா ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையானது உன்னை தேடி வரும். நீ வேறொரு ஸ்தானத்தில் நிற்கிற ஒருவராக இருந்தால் நிச்சயமாக உனக்கு இன்னொருவர் போதிப்பார். உனக்கு போதிக்கிறவர் மனவாட்டி. செய்தியை பெறுகிற நீ வேறொரு ஸ்தானத்திற்கு பாத்திரவான். உனக்கு போதிக்கிறவர் மனவாட்டி, செய்தியை பெறுகிறவன் வேறொரு ஸ்தானத்திற்கு பாக்கியவனாக இருக்கிறான். நாம் புரிந்து கொள்ளப்படும்படியாக கூறினால், நீ இன்று ஒலிபெருக்கியின் மூலமாகவோ வேறு எதனொன்று மூலமாகவோ ஒரு செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று நேரத்தை ஒதுக்கினால் நீ இன்னும் அந்த மனவாட்டியாக இல்லை என்றுதான் அர்த்தம். மனவாட்டி புதிதாக உருவாகவில்லை. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவள் தீர்மானிக்கப்பட்டு விட்டாள். அதை இன்னும் என்று கூடியதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். நீ மனவாட்டி இல்லை என்று அந்நாளில் எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார். கர்த்தரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிறது. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. ஆனால் 12 அப்போஸ்தலரின் போதனைக்கீழாக, அதில் ஒருவருடைய போதனைக்கீழாக நீ கண்டிப்பாக வர வேண்டும். உன்னுடைய தேசத்துக்கு எந்த அப்போஸ்தலன் அவருடைய போதனைக்கீழாக இருக்க வேண்டும். 7 காலங்களில் நீ வாழ்ந்த காலத்தில் யார் அவருடைய போதனைக்கீழாக இருக்க வேண்டும். காலம் முடிந்த பிறகு உனக்கு யார் போதிப்பது அவருடைய போதனைக்கீழாக இருக்க வேண்டும். காலம் முடிந்த பிறகு உனக்கு யார் போதிப்பது? சபை காலத்துக்கு பிற்பாடு யோவான் மேலே ஏறி சென்றுதான் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறான். சபை காலம் முடிந்த பிறகு மணவாட்டி மேலே ஏறி சென்று அவள் ஆகாயத்திலிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறாள். அங்கே மணவாளனே அவருக்கு மணவாட்டிக்கு செய்தியாளன். அங்கு மணவாளனே மணவாட்டிக்கு செய்தியாளன். இப்போ உங்களுக்கு ஒருவன் செய்தி கொடுத்தா அவர்தான் உங்களுடைய மணவாளன் ஆக்கி விடுவார். உங்களுக்கு ஒருவர் செய்தியை கொடுத்தால் அவர்தான் உங்களுக்கு மணவாளன் ஆக்கிவிடுவார். இந்த விஷயத்தில் தான் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக
அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒருவர் தன்னை மணவாளுடைய ஸ்தானத்திலே பொருத்தி கொண்டார். ஒருவர் தன்னை மணவாளுடைய ஸ்தானத்திலே பொருத்தி கொண்டார். இப்பொழுது புரிந்து கொள்ள முடிகிறதா தேவனுடைய பிள்ளைகளே? இதில் ஒருவேளை அநேகர் இதை தெரியாதவர்களாக இருக்கலாம். ஆனாலும் நீ மணவாட்டியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக சர்வ மர்மத்துக்கு முன்பதாக இந்த ரகசியங்களை நீ அறிந்து கொள்ளப் போகிறாய் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இதற்கு மேல் நான் பேச தடை செய்யப்படுகிறேன். ஏனென்றால் இது ஒரு பெரிய செய்தி. பேசிக்கொண்டே செல்லலாம், தியானித்து கொண்டே செல்லலாம். ஆனால் நான் ஆங்காங்கே சில வார்த்தைகளை நான் விதைத்து கொண்டு செல்லுகிறேன். நீங்கள் கோர்வையாக்கி அதன் தொடர்ச்சியை உட்கார்ந்து தியானியுங்கள். ஒரு சிறு உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை கூறுகிறேன். ஒரு தாய்க்கோழி அதனுடைய கோழி குஞ்சுகளை அழைத்து கொண்டு எங்கே செல்கிறது? அது உரக்கிடங்கிற்கு செல்கிறது. ஊரக்குண்டு நாங்கள் சொல்லுவோம். ஊரக்குண்டு கிழங்கு சென்று தண்டு 2 கால்களாலும் அதை மண்ணை கிளறி இடது பக்கமாகவும் வலது பக்கமும் மண்ணை கிளறுகிறது. அந்த கோழி குஞ்சுகள் அந்த இதில் இரையை கொத்துவதை நீங்கள் பாருங்கள். அங்கொன்று இங்கொன்றுமா கொத்தும். லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் அப்படி கொத்தும். அது முடிஞ்சோன்னா திருப்பியும் தாய்க்கோழி கிளறும். அதே போல் ஒரு வார்த்தை விதைக்கும் போது உங்களுக்கு தேவையான மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், மற்றதை விட்டுவிட வேண்டும். இப்பொழுது இதோடு இந்த செய்தியை முடிவு கொண்டுகிறேன். இது போன்ற செய்தியை கேட்க விரும்பினால் கமெண்ட் போய் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கோம். அதை நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அதை டச் பண்ணால் இந்த செய்தி இதை மற்றவைகள் டிஸ்பிளே ஆக்கும். எல்லாம் குறைந்த நேர அளவிலான செய்திகள். இல்லை என்றால் பால்சேஸ் அட் யுனைடெட் பிரைட் என்று நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணால் இந்த செய்தியை நீங்கள் அங்களால் காண முடியும். இல்லை என்றால் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை என்னுடைய மொபைலுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நான் செய்திகளை உங்களுக்கு பகிர்வேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், பெல் சிம்பலையும் கிளிக் பண்ண வேண்டாம். என்றால் பணம் சம்பாதிக்கும் நோக்கில் இது செய்தி சேனல் ஆரம்பிக்கப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தையானது அதை அறிந்து கொள்ளாதவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளாதவர்களை சென்றட வேண்டும் என்ற நோக்கில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சில செய்திகள் கொஞ்சம் கருகலானது மாதிரி தெரியும், சில செய்திகள் கொஞ்சம் கடினமானது மாதிரி தெரியும். ஆனால் அது ரொம்ப எளிமையான சம்பவம், ரொம்ப எளிமையான சம்பவம். அதனால் நீங்கள் கொஞ்சம் தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அநேகருடைய இருதயங்கள் ஒருவேளை குத்தப்படலாம், அநேகருடைய இருதயங்கள் ஒருவேளை வேதனைப்படலாம். அதற்கு நான் பொறுப்பாளி அல்ல. ஏன்னா நித்திய சுவிசேஷம் இப்பொழுது மணவாட்டியால் மாத்திரமே தான் கொடுக்க முடியும். எந்த ஒரு தனி மனிதனாலும் கொடுக்க முடியாது. மணவாட்டியால் மாத்திரம்தான் நித்திய சுவிசேஷத்தை கொடுக்க முடியும். அதான் நித்திய சுவிசேஷத்தில் நித்திய ஜீவன் அடங்கி இருக்கிறது. நீர் வேறு எங்கிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அப்போஸ்தலன், ஒரு செய்தியாளன், அதை தாண்டி இன்னைக்கு மணவாட்டி எங்கே இருக்கிறா? ஆகாயத்தில் இருக்கிறா. அவள் தான் இந்த செய்தி. ஏன்னா அவள் மணவாளன் விட்டு சென்ற ஊழியத்தை மணவாட்டி செய்கிறார். மணவாளன் விட்டு சென்ற ஊழியத்தை மணவாட்டி செய்கிறார். இங்கே உலக பிரகாரம் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். கணவன் மனைவி குடும்பத்தை பராமரித்து நடத்தி வருகிறார்கள். அவர் குடும்பமாக வாழ்ந்து குழந்தை பிள்ளைகள் பெற்றோர்களோடு இருந்து நல்ல ஒற்றுமையாக வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து ஜீவனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது திடீரென்று அந்த குடும்பத்தின் கணவன் மரித்து போகிறான் என்றால் அந்த குடும்பத்தை தலைமை தாங்கி நின்று நடத்துவது மணவாட்டி. அந்த மனைவி அந்த குடும்பத்தை பொறுப்பை தன்னோட எடுத்துக்கொண்டு அதை நடத்துகிறார். இப்பொழுது அப்படித்தான் மணவாளன். இப்போ என்ன ஆச்சு? மணவாட்டி, அந்த மணவாட்டியுடைய இன்ஷியல் அங்கே இருக்கும். அவருடைய மனைவி நான் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம மணவாளுடைய மனைவாட்டி ஆகிய அவள் உங்களுக்கு போதிக்கிறவளாக இருக்கிறார், போஷிக்கிறவளாக இருக்கிறார். அந்த மணவாளன் மணவாட்டிக்குள்ள இருந்து இப்போ இந்த மணவாட்டி தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ஆதாமுடைய சரீரம் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயம், ஏனோக்குடைய சரீரம் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயம், இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம்
ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். எபேசு சபை காலத்தில் வாழ்ந்த ஆதி பரிசுத்தவானுடைய சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். லவோதிக சபையின் காலத்தில் வாழ்ந்தவருடைய பரிசுத்தவானுடைய சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். லவோதிக சபையில் முடிந்த பிறக்கும் இருக்கிறவருடைய சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். அப்போ கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், மகிமை நம்பியா இருக்கிறார். இதுவே அந்த ரகசியம். இப்போ மணவாட்டி தேவனை உடையவளாக இருந்து கொண்டு அவள் இருப்பானால் அவளுக்கு இன்னொருவர் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மணவாட்டி ஜீவனுள்ள தேவனுடைய சரீரமாக இருப்பாளே ஆனால் அவளுக்கு இன்னொருவர் போட்டிக்கொண்டு வேண்டிய அவசியம் இல்லை. அவள் தேவனுடைய சரீரம் இல்லை என்றால் இன்னொரு ஸ்தானத்தில், மணவாட்டி அல்லாத இன்னொரு ஸ்தானத்திலே தான் அவர் நிற்கிறவளாக இருக்கிறார். ஜீவனுடைய தேவனுடைய சரீரத்திற்கு ஆலயமாக, அதாவது சரீரத்தை உடையவராக இருக்கிறவர் தேவனுடைய ஆலயம். அவர் ஆலயம், அந்த ஆலயத்தில் தேவன் வாசமாக இருக்கிறார். அவள் தான் மணவாட்டி. இல்லை என்றால் அவள் வேறொரு ஸ்தானத்தில் உடையவராக இருக்கிறார். இதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். இதோடு இந்த செய்தியை முடிக்கொண்டிருக்கிறேன். மற்றும் ஒரு பதிவு சந்திப்பு. ஆமென். காட் பிளஸ் யூ.